காசு காசு காசு. இங்க வந்து பாருங்க எத்தனை கோடாலி கோடி மக்கள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியெல்லாம் வந்து பார்த்ததுல. இந்த சீக்கிரம் அழுக வச்சிடலாம், ஆனா சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பையன்கிட்டலாம் போய் நிகழ்ச்சி 1 மணி நேரம் கதற பண்றேன், அவனுடைய ரியாக்ஷன் பாருங்க. காலில் விழுந்துட்டேன், தயவு செய்து சிரிடா அப்படின்ட்டேன். சிரிக்கவே மாட்டேன்ட்டான். நீ வேற யாராவது பண்ணுன்னா சரி என்ன பண்ணா சிரிப்பான் அப்படின்ட்டு இருக்கிற கார்ட்டூன் சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வாய்ஸும் பேசிட்டேன். அதுக்கும் ஓ அப்படியா, வேற என்ன பேசுவேன்னா இருக்கிற சரக்கெல்லாம் எடுத்தாச்சு, வேற ஒன்றும் சொல்லிட்டு காலில் விழுந்துட்டேன். அதனால உண்மையிலே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துல நான் பிறந்த பிறவி பலன் அடைஞ்சேன் அப்படின்னா எல்லா மக்களையும் சிரிக்க வச்சேன். அந்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் கடவுளுடைய ஆசீர்வாதமும் சத்குரு ஐயாவுடைய ஆசீர்வாதம் தான். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிரிக்கும் போது மட்டும்தான் நம்ம மனசுல உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோயும் பறந்து போயிடும். நல்லா கேட்டுக்கங்க, சிரிக்கும் போது மட்டும்தான் உடம்புலையும் மனசுல இருக்கக்கூடிய எல்லா நோயும் பறந்து ஓடிடும். தன்னை மறந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல் சிரிப்பும் அப்புறம் என்ன சாப்பிடுவதும் தான். கைத்தட்டுங்க. அப்பேற்பட்ட பெரிய ஒரு அன்னதானத்தை வருடம் முழுவதும் எப்ப வந்தாலும் வயிறார சாப்பிடக்கூடிய இந்த திருத்தலத்தில் அமைச்சிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால சாப்பிடும் போதும் சிரிக்கும் போது மட்டும்தான் வந்து தன்னை மறந்துடுவாங்க, பிடிச்சது சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சிரிக்கும் போது அப்படிதான். அதனால நல்ல ஒரு எல்லாருக்குமே சொல்றேன், நான் ஒரு நாளைக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுது நல்லா சிரிங்க. ஒரு மேடையில போய் சொல்லிட்டேன், ஒய்ஃப் இப்படி உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க, கணவர் சிரிச்சாரு, தட்டு பறந்துருச்சு, ஒய்ஃபு பயந்துருச்சு, என்னையா உனக்கு திடீர்னு இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிற? இல்ல ஒருத்தர் அப்படிதான் சொன்னாரு, நிறைய சிரிக்க சொன்னாரு, அதான் சிரிச்சேன். ஐயா பயமா இருக்கு. அதுக்கும் நைட்டு 12 மணிக்கு உட்காந்து சிரிப்பாங்க, கேட்க பண்ணு. ஏன் அந்த மாதிரி நிறைய நிகழ்வு நடக்கும். அதே மாதிரி ஆலயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னைக்குமே அமைதியாக வந்து ஆலய வழிபாடு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போதான் வந்து குழம்பு வச்சுட்டு வந்தேன், ஆமாம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சியா நீ அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட கவனம்லாம் போகும். அந்த கவனமே இல்லாமல் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப அமைதியாக நம்மளுடைய மனதை ஃபுல்லாமே வந்து நம்ம சத்குரு ஐயாட்ட சரணாகதியோட செலுத்திட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நிகழ்வு பண்ணணும். அந்த விதத்தில் தமிழகத்தில் கேரளாவில் பண்ணியிருக்கேன், தமிழகத்தில் பண்ணியிருக்கேன். எந்த மேடையில் நான் பண்ணாலும் எனக்கு இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான மேடை. அந்த மேடை அமைச்சதுக்கு பிரேமா மேமுக்கும் ஐயா மோகன் ஐயா அவர்களுக்கும் இந்த கோயில் திருப்பி செய்யக்கூடிய அத்தனை நபருக்கும் இங்கே முன்னாடி பார்த்துக்கக்கூடிய என்னுடைய பார்வையாளர்களுக்கும் சத்குரு ஐயாவோட பக்தர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த மேடை கோடி மேடை ஏறினாலும் சரி, இந்த மேடை தான் எனக்கு ரொம்ப முக்கியமான மேடை. இதுவரையிலும் இன்னும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படமாக இருக்கட்டும், திரைப்படத்தில் நடிக்கிறதா இருக்கட்டும், இன்னும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். எந்த முயற்சினாலும் நான் வந்து சத்குரு ஐயா வந்து நான் பார்க்கணும் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி நினைக்கும் போது எனக்கு திடீர்னு ஒரு 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 எப்படி சொல்றது, என்னையா அழைச்சிட்டு வந்துட்டாரு, தர இழுத்துட்டு வந்தாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரணும்னு நினைப்பேன், ஆனால் என்னால் வர முடியாது. ஸோ நம்ம நினைச்சாலும் போக முடியாது திருத்தலத்துக்கு, அவரு நினைக்கணும். அதே மாதிரி அவர் நினைச்சாதான் நான் இங்க நின்று பேச முடியும். ஸோ அதனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி பிரேமா அம்மாவுக்கும். அவங்க நல்லா கை தட்டுங்களேன். எத்தனை நாளும் தெரியல, கால் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு ஓடுது, கடகடன்னு ஓடுறாங்க அந்த வயசுலயும். அவங்க ஏதோ ஐயா மட்டும் அவங்களுக்கு ஏதோ வேற ஏதோ பூஸ்ட் கொடுத்துருக்காங்க போல. ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படியே ஓடுவோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் அவங்கள பார்த்துட்டே இருப்பேன். ஐயாவும் அப்படிதான், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, சிரிச்சிடுவோமா? நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இப்பயும் சொல்லிடுறேன், செல்போன் எடுத்துடாதீங்க. எடுத்தீங்கன்னா நான் மைக்கை வச்சு
ஒண்ணு. ரெண்டாவது, நான் நிகழ்ச்சி பண்ணும்போது உங்களுக்கு தூக்கம் வரும், தூங்கிடாதீங்க. ஏன்னா நீங்க தூங்குனீங்கன்னா நானும் தூங்கிடுவேன். அதனால அது மட்டும் பண்ணிடாதீங்க. வேற என்ன? சரி, ஓகே. இது வந்து ஏ டீம், இது வந்து பி டீம். நல்லா கேட்டுக்குங்க. நிகழ்ச்சி கரெக்டா ஒரு 15 நிமிஷம் தான் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு மேல நீங்க தூங்கிடுவீங்க, எனக்கு தெரியும். ரெடி? பி டீம் ரெடியா? ரெடி? 1 2 3. ஆம்கே முகாபலா எப்படி ஒரு ரெடியா? இப்போ ஒரே நிமிஷம் ரெடி. இப்போ ஏ டீமும் பி டீமும் 2 பேரும் சேர்ந்து போறோம், சரிங்களா? அப்பதான் ஐயாவுக்கு கேட்கும். ரெடியா? 1 2 3. இதெல்லாம் எதுக்கு தெரியுங்களா? அங்க நிறைய கிரௌட் நின்றுட்டு இருக்காங்க, அப்பதான் வருவாங்க. சும்மா சொன்னேன். ரைட், ஓகே. அதான் கேட்டுக்கங்க. அடுத்து இப்ப நான் சொல்றத பண்ணிட்டீங்க. இது ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. எல்லாரும் கையை மேல தூக்குங்க. 5 கை இப்படி விரிங்க. 5 விரல இப்படி விரிங்க. வச்சிட்டீங்களா? இது கடைசியில இந்த ஒரு மேஜிக் பண்ணுவேன். இது சூப்பரான மேஜிக். இந்த மேஜிக் வீட்டுல போய் எல்லாரும் பண்ணுங்க. பண்றவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், ஜிபேல 1 லட்சம் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்டா சிரிக்கிற? ரெடியா? கை தூக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த விரல இப்படி மடக்குங்க. அப்புறம் இப்படி காட்டுங்க. அடுத்து இந்த சுண்டு விரல் இருக்குல்ல, அதை மெதுவா இறக்குங்க. இறக்கிட்டீங்களா? இப்ப இந்த கை திருப்பி நேரா புருவ மத்தியில கொண்டு வரணும். புருவ மத்தியில் யாரெல்லாம் புருவ மத்தியில கொண்டு வரலையோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு வரும். ஆமா, ரெடி? அப்படியே பக்கத்துல கொண்டு வாங்க. பக்கத்துல கொண்டா கரெக்டா மூக்கு மேல விரல வைங்க. வச்சிட்டீங்களா? எல்லாம் மூக்கு விரல வச்சிட்டீங்களா? நல்லா கேட்டுக்குங்க. எங்க அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வந்தேன், டேய் என்னடா நிகழ்ச்சி பண்றமா, நீங்க வேணாலும் பாருங்க, கணக்கம்பட்டிக்கு போய் நான் நிகழ்ச்சி பண்றதை பார்த்து எல்லாரும் மூக்கு மேல விரல வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த மாதிரி மூக்கு மேல விரல வச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அதான் நான் அடிக்கிற காமெடி கொஞ்சம் மொக்கையா இருக்கும், இருந்தாலும் தயவு செய்து சிரிச்சிருங்க, சரிங்களா? கஷ்டப்பட்டு சிரிக்க வேண்டாம். அந்த மாதிரிதான் உண்மையில. ஓகே, இப்போ முதல்ல வந்து நம்ம ட்ரெயின்ல போக போறோம், சரிங்களா? இந்த நேரத்தும் பண்ணையடா அப்படின்னு கேட்பீங்க. அது கொஞ்சம் விரிவாக்கமா பண்ணல, கொஞ்சம் சுருக்கமா பண்ணிக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் நான் ரொம்ப டீட்டெயிலா பண்ண போறேன். ட்ரெயின் முடிச்ச உடனே சத்குரு ஐயாவுடைய கண்ணை மூடி ஒரு தியான நிகழ்வு, அதுல ஒரு நிறைய சவுண்ட்ஸோடைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன். கண்ணை மூடினா சத்குரு ஐயாவுடைய நிகழ்வை நம்ம காணக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் ஒரு கற்பனை நானா வந்து என்னுடைய கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின்ல போக போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நடிகர் வயசுலாம் கேளுங்க, நான் பேசிடுவேன். ஆனா ஜவஹர்லால் நேரு, காந்தி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேதாஜி எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பிறக்கல. காந்தி வயசுலாம் கேட்பாங்க ஒரு சில பேர். அது கூட பரவாயில்ல. அண்ணே என்னை மாதிரி பேசுனீங்க வாங்க. உன்னை மாதிரி யாரா பேச முடியும்? மோடி வயசு பார்த்தீங்களா? அதெல்லாம் அப்புறம். ரெடியா? ஓகே, ட்ரெயின்ல போயிடலாமா? ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ட்ரெயின்ல போயிடலாம். ட்ரெயின்ல சத்குரு ஐயாவுடைய நம்ம கணக்கம்பட்டிக்கு வர போறோம், சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கற்பனையில வச்சுக்குவோம், சரியா? ரெடி? லைட்டா இருக்கோண்ணே.